வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம 3 ஃபேஸ் மோட்டரில் மோட்டரோட ரொட்டேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். எப்படி மோட்டரோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு மோட்ரு வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, இப்போ கிளாக் வைஸில் ஓடிட்டுருக்கிற மோட்டரை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஆர்ஒய்பி கரெக்டாக கொடுத்துருப்போம். மோட்டருக்கு இப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். ஆர்ஓபி இருக்கிறது ஏதாவது 2 ஃபேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா மோட்ரு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரன் ஆகும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஓடிட்டுருக்க மோட்டரை வந்து கிளாக் வைஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதை வந்து ஆர்ஒய்பி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மோட்ரு ரன் ஆகும். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகும். அதுவே ஏதாவது ஒரு ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் மோட்ரு வந்து ரன் ஆகும். இப்படி தான் மோட்டரோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஆர்ஓபி ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா மோட்டரோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா.